மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இரண்டாவது வார சுற்றுப்பயணம் நேற்று பிரம்மாண்டமாக விஜய் அவர்களுக்கு நடந்தது. முதல் வாரங்கள் பார்த்தோங்க அப்படின்னா அந்த திருச்சி விட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தவுடனே திருச்சியே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விஜய் ரசிகர்கள் அணில் குஞ்சுகள். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இரண்டாவது வாரம் வரும்போது ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரு. தயவு செய்து எதுவும் சேதப்படுத்துறாங்க, நம்மகிட்ட தான் காசு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பேசியிருந்தாரு. இந்த முறை பார்த்தோன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் கொஞ்சம் நடந்துக்கினாங்க. இருந்தும் பார்த்தோங்கன்னா அந்த ஏதோ ஒரு மாதா கோயில் அண்டை இருக்குமா அந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா இந்த செவுத்து மேலாம் நின்று இந்த செவுலாம் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் அவர்கள் வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா விஜயை இது வரைக்கும் நிறைய யாரும் பார்த்ததில்லை அப்படின்றதுனால இந்த பட்டிக்காட்டில் முட்டாய் இப்படி பார்க்குறானுங்க பாரு, அது மாதிரி பார்த்தோங்கன்னா இவனுங்க விஜயை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆர்வத்தில் எல்லாம் அடிச்சு புடிச்சுன்னு போயிட்டு சும்மா போய் பார்க்கணும். அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா விஜய் வந்துடணும், ஓட்டு போடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. விஜயை இப்படிலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா இல்லை ஃபேஸ்புக்கு இல்லை ட்விட்டர் ஏதாவது ஒன்று போட்டு நம்மளும் ஃபேமஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அணிலுங்க எல்லாமே தாவி தாவி குதிச்சுது அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் பயங்கரமாக பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே முதல் வாரத்தில் சரியாக பேச முடியல. இரண்டாவது வாரத்தில் ரொம்ப உண்மையிலேயே சூப்பராக விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. முழுக்க முழுக்க இது திமுக அட்டாக் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா பிஜேபியை லைட்டாக தான் கொஞ்சம் அட்டாக் பண்ணாரு. முழுக்க முழுக்க திமுக அட்டாக் தான். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் வெளிநாடு சென்றுங்களே, முதலீடு வாங்கவா இல்லை முதலீடு அங்கே செய்யவா அப்படின்ற மாதிரிகள். அதே போல் நிறைய விஷயம், ஏன் இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் உங்கள் சொந்த ஊர், உங்கள் அப்பா பிறந்த ஊரில் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதற்கு எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா ரிப்ளே மேலே ரிப்ளே திமுகவிலேருந்து வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் என்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரிப்ளேலாம் வந்திருக்கு. ஒரு சில தலைவர்கள் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் போனது இங்கெல்லாம் பொய்யான பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கு, இவர் செய்யலை அப்படின்ட்டு ஒரு பரப்புரை பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரத்தே பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த பதிலடி வந்துட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜய் அவர்களின் பிரச்சாரம் இப்போதான் கொஞ்சம் சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் ஏன்னா டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் அவருடைய பிரச்சாரம் இருக்குங்க. அதே போல் போன தடவை பார்த்தோங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து அவர் முதல் பாயிண்ட்டுக்கு வரும்போதே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டி பெருசாக அது மாதிரி ஒன்றும் இல்லை. அவர் அப்படியே பஸ் ஏறினார், கரெக்டான அந்த டைமிங் வந்துட்டார். அதிகபட்சம் போனால் ஒரு 1 ஹவர் அது மாதிரி தான் வித்தியாசத்தில் இருந்தது. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல பேசி சூப்பராக பேசினார். அவருடைய ரசிகர்களும் பார்த்தோன்னா ரொம்ப குஷியாக இருக்கிற மாதிரி ஒரு சில பேச்சுக்களும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3ஆவது வாரம் அடுத்த வாரம் எப்படிலாம் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒன்று திடீர்னு உண்மையை பேசுகிறாப்புல, திடீர்னு இல்லை அப்படின்னா ஏதோ அவங்க என்ன எழுதி கொடுத்துருவாங்களோ அதை பேசிக்கிறாப்புல. அந்த தவறுகளை சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டே முக்கியமாக அந்த வீடியோக்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவருடைய சுற்றுப்பயணம், அதாவது இவர் போகிற இடம் எல்லாமே கூட்டம் அலமோது தான். அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா, நடிகர்களுக்கு ஓட்டாக மாறுமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்தோம்னா இவர் திமுகவின் உண்மையான ஒரு எதிரியாக இருந்தால் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி அவர்கள்லாம் பேசியிருக்காரு. அது வாஸ்தவமான பேச்சு தானே. நீ திமுக உண்மையான எதிரியாக இருந்தால் நீ தனித்து நின்னா நீ மண்ணை கவு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ நீ அதிமுக கொடுத்தோன்னா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ உடனே அவர் கூட்டணி இப்போ சேர மாட்டார். ஏன்னா அவருடைய செல்வாக்கம் காட்டணும்ல. இப்போ நாங்கள் போகிற இடத்துல எவ்வளோ, இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற இடத்துல எவ்வளோ கெத்தாக மாதம் அந்த க்ரௌடு இருக்குது. அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி போகிற இடத்துலையும் எவ்வளோ கெத்தாக மாதம் அந்த கூட்டம் இருக்குது. அதே போல் இப்போ நான் வர இடத்துலையும் இவ்வளோ கெத்தாக மாதம் இவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டணும்ல. அதை காமிச்சிட்டு தான் டிசம்பர் மாதத்துக்கு மேலே, அதாவது கிட்டத்தட்ட ஜனவரிக்கு லாஸ்ட்டில் பார்த்தோன்னா கூட்டணி வார்த்தை நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. விஜய் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சார பேச்சிலையும் பார்த்தோன்னா ஒரு சரவெடியாகவே இருக்குது. மறுபடியும் 3ஆவது வாரங்கள் என்னெல்லாம் சரவெடியாக வெடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.